அனைவருக்கும் பசுமை வணக்கம். இங்கே வந்து காலையிலிருந்து வனப்பிள்ளையார் வழிபாட்டில் தொடங்கி அன்பு அறம் நெறியை போதித்த தலைவர்களுக்கு மாலை அணிவித்து கொடியேற்றி மூலிகை செடிகளை நட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருப்பது முதல் முறையாக நான் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இதற்கு முன்பாக பல நிகழ்ச்சிகளுக்கு இங்கே வந்திருக்கிறேன். நான் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் இந்த அமைப்பினுடைய உள்ளார்ந்த பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது. அவர் பெரியசாமி சொட்டு நீர் பாசனத்தின் நிபுணர், உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறார். எனக்கு இந்த சுற்றுச்சூழல் அறிமுகத்தை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமான நான் பொறியாளர், கோயம்பேடு மொத்த அங்காடியினுடைய கட்டுமானத்துறை, வளர்ச்சியினுடைய கட்டிடங்கள், தொழில்நுட்ப கட்டிடங்கள், கல்வியினுடைய கட்டிடங்கள் என்று பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் சுற்றுச்சூழல் கோட்டம் என்ற ஒரு கோட்டத்திற்கு பதவி உயர் சார்பாக வருகிறேன். பல அறிக்கைகளை கொடுக்கிறது, பல்வேறு விஷயங்களை செய்கிறது. நாங்கள் நதிநீர் மேம்பாட்டுக்காக நிதிகளை தருகிறோம். இந்த நதிகளை காப்பாற்றுவதற்காக வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள், அணை கட்டுகிறீர்கள், தடுப்பணை கட்டுகிறீர்கள். ஆனால் நதிகளில் ஏற்படுகின்ற மாசு, கழிவுநீர், குப்பைகள், இன்னும் வேளாண்மையிலிருந்து வருகின்ற கழிவுநீர் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. வேளாண்மையிலிருந்து கழிவுநீரா? நகரத்திலிருந்து வருகின்ற கழிவுநீர் கால்வாயில் ஓடுகிறது, தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுநீர் கால்வாயில் ஓடுகிறது, கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் வேளாண்மையிலிருந்து வருகின்ற கழிவுநீர் கண்ணுக்கு தெரியாத ஒரு கழிவுநீர். அது நாம் பயன்படுத்துகின்ற வேதியியல் உரங்கள், களைக்கொல்லிகள், அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டிஏபி, யூரியா, எண்டோசல்ஃபான், மாலதியான், குங்ஃபு, கராத்தே, என்கவுண்டர், கோமா. ஸோ இதெல்லாம் அடித்த பிறகு விவசாயி கோமா நிலைக்கு போயிடுவார். இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேட்டாங்க. அந்த அறிக்கையை பார்த்து வந்த 2வது நாள் நான் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் சுற்றுச்சூழல் பயிற்சிக்கு செல்கிறேன். 1 வாரம் பயிற்சிக்கிறேன். அந்த 1 வாரம் படித்த பிறகு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். எல்லோருமே சிறப்பாக இருந்ததுன்னாங்க. நான் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இந்த துறையில் நான் 10 வருடம் வேலை பார்ப்பேன் என்று முடிவெடுத்தேன். 13 வருடம் இந்த துறையில் பணியாற்றினேன். இந்த 13 வருடம் நான் பணியாற்றிய காலகட்டத்தில் தான் அண்ணன் கேத்தனூர் பழனிசாமி அவர்கள் தோட்டத்தில் 4 கூட்டங்களை நம்மாழ்வாரை அழைத்து வந்து நான் கூட்டம் நடத்தினேன். தமிழகம் எங்கும் ஏறக்குறைய 1800 கூட்டங்களை இயற்கை வேளாண்மைக்கு நான் வந்து 4800 கூட்டங்கள் தமிழகம் எங்கும் கல்லூரிகளிலும் பல்வேறு இடங்களிலும் செய்து கொண்டு வருகிறேன். சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக தொடர்பு கொண்டார். அப்பொழுது வந்து பார்த்தபோது சிறிய அளவில் இருந்தது. அப்பொழுது ஆராய்ச்சி ஒன்று செய்து கொண்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக பனை மரங்களை எப்படி சிறப்பாக வளர்க்கின்ற ஒரு முறை, அதற்கு பிறகு ஒரு கார்பன் கரியமிலவா அந்த கார்பன் துகள்களை உற்பத்தி செய்து நிலங்களில் பற்றாக்குறை ஏற்படுகின்ற கார்பன் உற்பத்தியை செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அன்றைய திறப்பு விழாவிலும் அன்னைக்கு முதல் விற்பனை தொடங்குகின்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அதற்காக நன்றி. தொடர்ச்சியாக இந்த மாதிரி இயக்கங்களில், இந்த மாதிரி அமைப்புகளில் பங்கெடுத்து வருவது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இன்றைய நாள் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சியாவது நமது இந்த வளாகத்தில் மாணவர்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ, இல்லை மூத்த பொறியாளர், மூத்த குடிமக்களுக்காகவோ நிகழ்ச்சி நடத்துவதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன். அதுதான் நாம் செய்கின்ற பங்களிப்பாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தபோது அனைவரும் பசுமை வணக்கம் பசுமை வணக்கம் சொல்லும்போது இந்த சொற்றொடரையே நான் வந்து 4 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பித்து தினந்தோறும் 4000 மக்களுக்கு காலையில் பசுமை வணக்கம் செய்தியை அனுப்புகிறேன். இந்த பசுமை வணக்கம் செய்தி என்பது ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி, இன்றைய செய்தி கூட நான் காலையிலே அனுப்பினேன். அந்த செய்தி என்னவென்று ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ 3 நாட்களாக மின்சாரத்தை பற்றி எழுதுகிறேன். அதில் இன்றைய செய்தி, மின்சாரம் சேமித்தால் பணமும் சேமிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் உண்மை அதுதான். மின் விளக்குகள், மின் விசிறிகளை, மின் உபகரணங்களை அவசியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினால் மின்சாரம் சேமிக்கப்படும், சூழல் பாதிப்பு குறையும், பணமும் மிச்சமாகும். பசுமை வணக்கம். ஒரு சும்மா ஒரு செய்தியை வணக்கம் சொல்வதற்கு பதிலாக இப்படி ஒரு செய்தியை உருவாக்கி இது மாதிரியான செய்திகள் இன்று 5 புத்தகங்கள் தயாராகிவிட்டன. வெகு விரைவில் அந்த 5 புத்தகங்களில் ஏதோ ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ இந்த வனாலயத்தில் நான் மற்றும் 4 துறைகளில் பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது, வீடுகளில் எப்படி எதிர்கொள்வது, குடும்பத்தில் எப்படி எதிர்கொள்வது, நகரத்தில் எப்படி எதிர்கொள்வது, அரசு துறையில் எப்படி எதிர்கொள்வது. இந்த நிலையில் காலநிலை மாற்றத்தை பற்றி பல பேர் பேசினாலும் அதற்கு மாற்று திட்டங்களை வடிவமைத்து கொண்டிருக்கின்ற மிக சிறந்த பொறியாளர்களில் முதல் நிலை பொறியாளனாக நான் இருக்கிறேன் என்பது சொல்வதற்கு நான் தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வெள்ளம் எப்படி வருகிறது, காலநிலை மாற்றம் என்ன விளைவில் ஏற்படுத்தும். 1 வருடத்திற்கு பெய்கின்ற மழை ஒரே நாளில் பெய்துவிடும்.
90 சென்டிமீட்டர் அல்லது 49 சென்டிமீட்டர், காயல் பட்டணத்தில் பெய்கின்ற 89 சென்டிமீட்டர், இங்கே சென்னையில் பெய்த 49 சென்டிமீட்டர். இப்படிப்பட்ட மழை காலங்களில் எப்படி அதை சேமிப்பது? மழை நீரை நாம் சேமிக்க கற்றுக்கொண்டாலே மழை வெள்ளம் குறைந்துவிடும். நம் நிலங்களில் மழை நீர் சேமிக்கலாம். வளாகங்களில் கூரைகளில் உள்ள மழை நீரை நாம் தரை தொட்டியில் சேர்த்து கொண்டு பயன்படுத்தலாம். நில பகுதிகளில் பெய்கின்ற மழை நீரை நாம் நிலத்தடி நீர் உயர்வதற்கான அந்த ஆழ்துளை கிணறுகள் இருக்கின்ற இடங்களிலே அதை அமைத்து நாம் ஒரு வட்ட வடிவமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இறக்கி விடலாம். இது வீடுகளிலும் வளாகங்களிலும் கல்லூரிகளிலும் எல்லா இடங்களிலும் நடத்தலாம். அப்படி செய்யும்போது வெளியே வருகின்ற தண்ணீர் குறைந்துவிடும். இரண்டாவது, நகரங்களில் பார்த்தால் எல்லோருமே வளர்ச்சி விரும்புகிறோம். வளர்ச்சி சரி, சாலை ஓரங்களில் மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களுக்கு நீங்கள் சாலைகள் அமைக்கும் போது, தார் சாலைகள் அல்லது காங்கிரீட் சாலைகள் அமைக்கும் போது அந்த மரத்தை சுற்றி ஒரு வட்டம் போட்டு விட்டு அங்கே மண்ணை விட்டு விட்டு செய்யலாம் இல்லையா? ஆனால் அது இல்லை. நாம் மொத்தமாக அந்த அடி வேறு வரைக்கும் தார் சாலையோ இல்லை காங்கிரீட் சாலையோ போடுவதில் அவங்க கவனம் சொல்கிறார்கள். ஒரு பொறியாளர் பார்ப்பதில்லை, மேற்பாளர் பார்ப்பதில்லை, ஒப்பந்தக்காரருடைய மேற்பார்வையாளரும் பார்ப்பதில்லை. அங்கே செய்கின்ற வேலையாட்கள் செய்துவிட்டு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரணங்களால் நாம் என்ன விரும்புகிறோம் என்று கேட்டால், நகரத்தில் எனக்கு பிடித்தது எது பிடிக்காதது என்று அன்றைய காலத்தில் திருவாளர்கள் கேட்ட கேள்வி கேட்டால், எனக்கு மண்ணும் பிடிக்காது மரமும் பிடிக்காது என்ற சூழ்நிலையில் பிடித்தது காங்கிரீட்டும் கல்லும் சிமெண்ட்டும் என்று மாறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? இப்போ இவ்வளவு வெப்பம் வருகிறது என்று கேட்டால், நகரங்களில் ஒரு குறைந்தபட்சம் 20% எல்லைக்குள் உங்களுக்கு பசுமை மரங்கள் வேணுமல்ல? பசுமை மரங்கள் எப்படியெல்லாம் நடக்கும்? சாலைகளில் நடலாம், வளாகங்களில் நடலாம், வீடுகளில் அருகாமையில் நடலாம். ஆனால் மரத்தை பார்த்த உடனே நாம் வெட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்தோம்னா, மரங்களை நட ஆரம்பித்தோம். ஏறக்குறைய மரம் நடுவதற்கு தண்ணீர் வேண்டும். அந்த தண்ணீரை எங்கிருந்து பெறுவது? நிலத்தடி நீரிலிருந்து பெற வேண்டும். இதற்கு மாற்றாக கழிவு நீரை நன்னீராக மாற்றி அதை நாம் மரங்களை நடலாம் என்று ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ கழிவு நீரில் நம்ம பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏற்கனவே நட்பு பற்றி ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் சொன்னார் குரல் வேந்தன் அவர்கள். நாம் ஒரு அறிவுரை சொல்லுவதற்கு முன்பாக நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் 8 வருடம் பணியாற்றிய பிறகு 9 வருடம் பணியாற்றிய பிறகு ஏன் கழிவு நீரை நாம் ஆய்வு பண்ணக்கூடாது என்று முனைவர் பட்டம் 8 வருடம் தொடர்ச்சியாக போராடி, பல்வேறு வேலைகளுக்கு இடையில் போராடி 32 ஏரிகளில் ஆய்வு செய்து கழிவுநீர் எப்படியெல்லாம் கலக்கிறது, நகரங்களில் தொழிற்சாலை அருகிலே எப்படி கலக்கிறது, அதே மாதிரி கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறது என்று ஒப்பீட்டு அளவில் செய்து அதற்கு மாற்றான ஒரு திட்டத்தையும் நாம் தயார் பண்ணி முனைவர் பட்டம் வாங்கினேன். அந்த மாற்று திட்டம் தான் இப்போ தற்பொழுது உங்களுக்கு நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். இவை மன்னிக்கவும், இது நெகிழி குப்பியாக இருக்கிறது, வேறு வழி இல்லை, நான் கொண்டு வந்து விட்டேன். இது தண்ணீர் மாதிரி இருக்கிறது. ஆனால் இதில் உள்ள திரவம் ஐப்போக்ளோரஸ் ஒரு திரவம். இந்த ஐப்போக்ளோரஸ் திரவம் உப்பிலிருந்து தயாரிக்கிறோம். ஆனால் அது தயாரிக்கின்ற இயந்திரம் ரஷ்ய நாடு தயார் பண்ண ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தின் மூலம் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது ஒரு 14 வருடத்திற்கு முன்பாக. அவருடன் இணைந்து நான் அந்த இயந்திரத்தை வாங்கி எனக்கு ஆய்வுக்கு நான் அதை செலவிட்டு உற்பத்தி செய்து ஏறக்குறைய 1500 மாணவர்களுக்கு இதை கொடுத்து பல்வேறு நிலைகளில் கழிவு நீரை எப்படி சரி செய்ய முடியும், இது மட்டுமல்ல, இது கூட இன்னொரு தொழில்நுட்பம் இருந்து அந்த இரண்டையும் இணைந்து நம்ம பண்ணுறோம். வழக்கமாக நம்ம பார்த்திங்கன்னா கழிவுநீர் மேலாண்மையில் எல்லா நகர்களிலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 200 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன. மொத்தம் 8000 MLD மில்லியன் லிட்டர் பர் டே அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோக்கு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 TMC தண்ணீருக்கு சமம். இப்போ மேட்டூர் அணை 92 TMC, பவானிசாகர் அணை எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 33 TMC. ஒரு வருடத்திற்கு நாம் உற்பத்தி பண்ணுற கழிவுநீரினுடைய மொத்த கொள்ளளவு சென்னையை தவிர எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 TMC தண்ணீர் நம்மிடம் இருக்கிறது. தண்ணீருக்காக எந்த மாநிலத்திலும் நாம் கையேந்த தேவையில்லை. இந்த தண்ணீரை முழுமையாக சுத்திகரித்து அனுப்பினால் நமக்கு போதும். அப்போ சுத்திகரிப்பு செய்யவில்லை என்றால் செய்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தில் முழுக்க பொறியியல் துறை அம்சங்களை மட்டுமே உள்ளடக்கி செய்கிறார்கள். காற்று மட்டும் கொடுப்பாங்க, ஏரேஷன் கொடுப்பாங்க, டிஃப்யூசர் கொடுப்பாங்க, ப்ளோயர் வச்சு கொடுப்பாங்க. இப்போ கோவை குளங்களில் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா அங்கே இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயர் இயங்கும், ஓ என்று சத்தம் இருக்கும். ஆனால் நவீன காலங்களில் சத்தமே இல்லாத காற்று உந்து சக்தியெல்லாம் வந்து விட்டது. ஆனால் அவற்றை பற்றி கவலை இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு ஒப்பந்தம் கூறுகிறார்கள், எடுக்கிறார்கள், வருகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த கழிவுநீரில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா நம் உடலில் இருக்கின்றன. இன்றைக்கு இவர்கள் கொடுக்கின்ற, நம்ம அமைப்பு கொடுக்கின்ற அத்தனை செய்திகளும் நமது உள்ளார்ந்த மனநிலையை
ஆல்பா நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு அடிப்படை அம்சங்கள், மனிதனாக இருப்பதற்கு, மாமனிதனாக மாறுவதற்கான அடிப்படை அம்சங்கள். இந்த அம்சங்கள் எதை பற்றியுமே நாம் கவலைப்படுவாமல் குடும்பங்களில் இன்றைக்கு தொலைக்காட்சியின் மூலமும், சினிமா செய்திகள் மூலமும், அங்கே ஓடுகின்ற பட ரீல்கள் மூலமாகவும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு கல்வி நிறுவனத்திற்கு இணையாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருப்பது உள்ளார்ந்த மகிழ்ச்சி. மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பளித்த அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அந்த கெடுதல் செய்யும் பாக்டீரியா நம்ம உடம்புல அதனுடைய பவர் என்ன அப்படின்னா, அதனுடைய சக்தி, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஓஆர்பின்னு சொல்லுவாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அது எவ்வளோ இருக்கும்னா 400 அப்படின்னு இருக்கும், பிபிஎம் இருக்கும். நன்மை செய்யும் பாக்டீரியானுடைய ஓஆர்பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 800க்கு மேலே இருக்கும். அப்போ ஒரு நம்ம உடம்புல கிருமி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாவையும் தானே அதை வந்து கொல்லும், ஆனால் கொல்லாது. அந்த கிருமியை கொல்வதற்கான எவ்வளோ அளவுன்னா 400ன்னா ஒரு 500 பிபிஎம் லெவலில் அந்த மருந்து செயல்படுத்தும் போது அந்த கிருமியை அது கட்டுப்பாடுகள் வைக்கிறது அல்லது கொன்று விடுகிறது. நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும் போது உடலில் வந்து நல்ல மாற்றங்கள் வருகிறது. இதையே தான் கழிவு நீரிலும் செய்ய வேண்டும். அப்படி கெடுதல் செய்யும் பாக்டீரியாக்களை நிரந்தரமாக அழிக்கும் ஒரு திரவம் இது. வீடுகளில் நாம் வந்து தரைகளை கூட்டலாம், எங்கெல்லாம் கழிப்பறைகளில் பயன்படுத்தலாம், குளியலறைகளில் பயன்படுத்தலாம். 1க்கு 1 அல்லது 1க்கு 2 என்ற அளவில் தண்ணீரில் கலந்து நாம் வந்து இந்த திரவம் தயாரித்து எனக்கு 3 மாதம் ஆகிறது. இப்போ நாம் பயன்படுத்தப்படுகின்ற குளோரின் அல்லது சோடியம் ஹைப்போகுளோரைடு, NaOCl, 2 திரவங்கள் அல்லது ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிருமி நாசினி. ஒரு தலைவர் வருகிறார், ஒரு அமைச்சர் வருகிறார், ஒரு அந்த பகுதியினுடைய சிறப்பு அழைப்பாளர் வருகிறார் என்று கேட்டால் நாம் வட்டமாக ஒரு கூடையில் போட்டு அந்த வைத்து விடுவோம். அதனுடைய காலம் எவ்வளவு? 6 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு 12 மணி நேரம். அது மறைஞ்சிவிடும், அந்த வாசனை மறைஞ்சிடும். இந்த திரவத்தினுடைய வாழ்க்கை 6 மாதம். நான் இது உற்பத்தி செய்தே 4 மாதம் ஆகிவிட்டது. நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது அந்த எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த தண்ணீரை இதை வந்து நான் சும்மா ஒரு மூடி எடுத்துட்டு நான் வந்து குடித்து கொள்ளவும் முடியும். இது வந்து ஆர்கானிக் திரவம். இந்த திரவம் நம் தண்ணீர் கழிவுநீரில் கலக்கும்போது, குளோரினுக்கு மாற்றாக கலக்கும்போது என்ன நடக்கும்னா, இது எங்கெல்லாம் பயணம் செய்கிறதோ, கழிவுநீர் எங்கே போகும்? விவசாயத்துக்கு போகும், செடிக்கு போகும், மரத்துக்கு போகும். அங்கெல்லாம் போய் பணியாற்றும். என்ன பணியாற்றும்? அந்த வேரில் இருக்கின்ற கிருமி நாசினிகளை, அந்த செடி வளர்வதற்கு தடையாக இருக்கின்ற அந்த கிருமிகளை எல்லாம் அழித்து செடி வளரும், உற்பத்தி பெருக்கும், பசுமையை கூட்டும், துர்நாற்றம் வீசாது. இது மாதிரி இந்த திட்டத்தை பல கல்லூரிகளில் செயல்படுத்தியிருக்கிறேன். உதகை ஏரியில் செயல்படுத்தியிருக்கிறேன். திருப்பூரில் கூட நஞ்சராயன் குளத்தில் செயல்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அது 2-3 வருடம் கழித்து அது வந்து நின்றுவிட்டது. பராமரிப்பு செலவு கொடுக்கவில்லை என்று எல்லாம் இயந்திரங்களை எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். அதே மாதிரி தற்பொழுது ராசிபுரம் ஒரு ஏரியில் செய்து கொடுத்திருக்கிறேன். புதுக்கோட்டை ஏரியில் இப்பொழுது தான் ஒப்பந்தம் கோரியிருக்கிறார்கள். விரைவில் அதை தொடங்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டங்களை நாம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், நம்மிடம் போதுமான அளவு மழை பெய்யவில்லை என்றாலும் கேட்டால் குடிநீர் வழங்காமல் இருக்க முடியுமா? எங்கிருந்தாவது பில்லூர் அணையிலிருந்து வழங்கலாம், ஆழியார் அணை. இப்போ பாருங்கள், கோயம்புத்தூருக்கு தண்ணி எங்கே வருதுன்னா, முதல்ல வந்து சிறுவாணி அணை, அதுக்கப்புறம் பில்லூர் அணை, அப்புறம் பில்லூர் 2, பில்லூர் 3, அதுக்கு பிறகு ஆழியார் அணை. இவ்வாறு பல்வேறு தூரங்களிலிருந்து தண்ணி எடுக்கிறோமே தவிர, அந்த கோயம்புத்தூர் வாழங்குளம், அங்கே உக்கடக்குளம், கிருஷ்ணாம்பதி குளம், நர்சாம்பதி குளம், செல்வசிந்தாமணி குளம், இந்த மாதிரி குறிச்சி குளம், சிங்காநல்லூர் குளங்களில் தண்ணீர் இருக்கிறதே, அந்த தண்ணீரை குறைந்தபட்சம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோமா? அது கேட்டால் சாக்கடை தண்ணி உள்ளே வந்துடுச்சு, அதனால் எதுவுமே பயன்படுத்துறதில்லை. அப்போ மீன் மட்டும் வளர்க்குறோம். அந்த மீனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த தண்ணீரை 2 வருடத்துக்கு ஒரு முறை முழுமையாக நம் உந்து சக்தியின் மூலம் கொண்டு வந்து வெளிப்புற பகுதிகளுக்கு, கோயம்புத்தூர் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நகரம், ஆனால் அதை சுற்றி இருக்கின்ற பகுதி, வடசித்தூர் ஆகட்டும், கிணத்துக்கிடவு ஆகட்டும், செட்டிப்பாளையம் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து நீங்கள் கலங்கல் ஆகட்டும், சூலூர் ஆகட்டும், நம்ம பகுதி ஆகட்டும், எல்லா பகுதிகளும் வறட்சி பகுதி. பரமிக்குளம் ஆழியார் வடிநில திட்டத்தில் நான் 3 ஆண்டு பணியாற்றினேன். இந்த வாய்க்காலில் வருகின்ற தண்ணீருக்கு நான் பொறுப்பாக இருந்தேன். 3 ஆண்டுகளில் நாம் வந்து பல்வேறு விஷயங்களை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன். எதுவரை எந்த ஒரு பொறியாளரும் செய்யாத அளவுக்கு பாசன சங்க பொறியாளருக்கு 155 கூட்டங்களை நடத்தி இந்த பகுதியில் முழுக்க வளம் வந்தேன். என்ன காரணம் என்று கேட்டால், விவசாயிகள் தண்ணீரை இயற்கை வேளாண்மைக்கு மாறினால், அண்ணனுக்கு தோட்டம் பலமுறை போயிருக்கேன், இவர் தண்ணியே கேட்க மாட்டார்.
இவருக்கு பாசனம் உண்டு, தண்ணி வேணாங்க, இருக்கிற தண்ணியை சமாளிச்சுக்குவோம் அப்படிங்களா. இயற்கை வேளாண்மைக்கு சென்றால் தண்ணி தேவையில்லை. அதை நீங்கள் ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கீங்க, ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கீங்க. நேரம் கருதி சுருக்கமாக பல விஷயங்கள் இருக்கின்றன. நான் இந்த துறையில் வந்த பிறகு 13 வருடம் பணியாற்றிய பிறகு முனைவர் பட்டம் பெற்ற பிறகு அதற்கு பிறகு பரம்பிக்குளம் ஆலியார் வந்தேன். அந்த பரம்பிக்குளம் ஆலியார் 3 ஆண்டு பணியாற்றிய பிறகு நுழையும் போதே நான் வந்து இந்த அமைப்பில் முதல்ல வரேன். யாருமே இவர் 3 மாதம் கூட இருக்க மாட்டார், ஓடி போயிடுவாருன்னாங்க. ஆனால் 3.5 வருஷம் கழித்து அரசு கூப்பிட்டு மிக அற்புதமான பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்து சரியான நேரத்தில் உங்களை நாங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வேன் என்று கூறி சென்ற அரசு என்னை அழைத்து 1 வருடம் கழித்து நீர்வள மேலாண்மை குழுமம் என்ற ஒரு குழுமத்தை அமைத்து அதற்கு துணைத் தலைவராக பொறுப்பை கொடுத்தார்கள். 3 வருடம் அந்த பணியில் நான் வந்து தமிழகம் எங்கும் 1200 கோடிக்கு திட்டங்களை கொடுத்தோம் எங்கள் குழு. அந்த 1200 கோடி திட்டங்கள் தமிழ்நாட்டில் 3 வருடத்தில் செய்யப்பட்டது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், இதர படிகள், அதில் பணியாற்றுகின்ற பொறியாளர்களும் உள்ளே இருப்பாங்க, எல்லாருக்கும் சேர்ந்த மொத்த தொகை 3 கோடி. ஆனால் ஒரு ஆலோசகருக்கு 1200 கோடி திட்டம் கேட்டு நீங்கள் ஐஐடியோ அல்லது சென்னை அண்ணா பல்கலைக்கழகமோ வேறு தனியார் நிறுவனங்களோ கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, குறைஞ்சது 5% கேட்பார்கள். 5% என்றால் 1200 × 5 60 கோடி ரூபாய் கேட்டிருப்பார். அரசு பொறியாளர்கள் திறமையாக இருந்தால், அரசு பொறியாளர்கள் ஓய்வு பெற்றவர்களை சரியாக பயன்படுத்தினால் நமக்கு காசு மிச்சம், நல்ல திட்டங்கள் வரும். பொள்ளாச்சியில் ஒரு 3 செக் டேம் கேட்டாங்க. ஆய்வு பண்ண பிறகு நானும் இவரும் தான் இணைந்து பயணித்தோம். 2 ஆறுகளில் ஆச்சிப்பட்டி ஏரி அந்த பக்கம் ஏரி மொத்தம் 23 தடுப்பணைகளை நாங்கள் வந்து பரிந்துரை செய்தோம். 3 தடுப்பணைகள் விட்டு 20 தடுப்பணைகள் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அவை இன்று கடந்த 5 வருடங்களாக தண்ணீர் பற்றாக்குறையே இல்லை, தண்ணியே இல்லை எங்களுக்கு அப்படின்ற சூழலாம் மாறி நிலத்தடி நீர் மிக அற்புதமாக போயிட்டு, அந்த தண்ணீர் நாம் திருப்பலை, அது கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. தடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த நான் இந்த வருடங்களில் 2 முக்கியமான திட்டங்கள், திருப்பூரில் இருக்கிற கழிவுநீர் திட்டங்களை சில பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் இருக்கிற நஞ்சுண்டாபுரம் கழிவுநீர் திட்டங்களை வடசித்தூர் பகுதிகளுக்கு எடுத்து செல்ல நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான கடிதங்கள் கொடுத்து விட்டோம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயம் அதுக்கான விரிவான அறிக்கை தயார் செய்து வரும். ஆகவே ஒரு விரிவான அறிக்கை நம்ம பகுதிக்கும் எங்கிருந்து எடுக்கலாம், எந்த பகுதியிலிருந்து எடுக்கலாம், அது எந்த சாத்தியம் இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து நிச்சயமாக வெகு விரைவில் நம்ம வனாலயத்திற்கு சார்ந்த நிலங்களுக்கு திட்டங்களை கொடுப்பதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். அதற்காக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், நிறைய பேர் இருக்காங்க, சக்திவேல் சார் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக வந்திருக்காங்க இவங்க மாரியப்பன், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய பொருளாளருக்கும் வாழ்த்துக்கள். மிக அற்புதமான இந்த இயக்கம் மேன்மேலும் வளர வேண்டும். நிச்சயமாக நாம் இளைய தலைமுறையை கொண்டு வர வேண்டும். அதில் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது. நானும் அதை அழைத்து வருகிறேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இவர் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கார், பெரியசாமின்னு பேர். நாம் கடந்த 18 வருடமாக நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம். சின்ன வீரன்பட்டி என்ற ஊரில் முதல் முறையாக 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். ஏறக்குறைய 1 MLD 1 மில்லியன் லிட்டர் அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் லிட்டர் அந்த தண்ணீரை ஒரு 300 ஏக்கருக்கு. அது என்ன 300 ஏக்கர் 1 MLD? ஆனால் கூட கரெக்டாக சொன்னாங்க, 3 MLDக்கு 300 ஏக்கர்னு சொன்னாங்க. 1 MLD அது இன்னும் கொஞ்சம் நான் மாற்றுறேன். எப்படின்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை தண்ணி கொடுக்குறேன் 10,000 லிட்டர் 1 ஏக்கருக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு நிலத்துக்கு தரேன், புதன்கிழமை ஒரு நிலத்துக்கு தரேன், வேலைக்கிழமை நான் வந்து திரும்பி திங்கக்கிழமை கொடுத்துட்டு தருவேன். ஸோ 2 நாளைக்கு ஒரு முறை 10,000 லிட்டர் 1 ஏக்கருக்கு தண்ணி கொடுத்தால் போதும் அந்த விவசாயிகள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு விவசாய நிலங்களை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் ஒரு திட்டம் போட்டு எல்லாமே முடிந்தது. அது ஒப்புதல் கொடுக்குற ஒரு சூழல் வந்தது. அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, யாராவது பிபிடி மோட், பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு மோடு கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்னென்னா, பங்குதாரர்கள், அதாவது ஒன்று துறை இருக்கணும், விவசாய சங்கம் இருக்கணும், அல்லது ஒரு நிறுவனம் இருக்கணும், அந்த தண்ணியை பராமரிக்கணும்ல. அதுக்கு அந்த மாதிரி அன்றைக்கி செய்ய முடியல. இப்போ அதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த நிறுவனத்தின் மூலம் நாம் வந்து பிபிபி மோட், ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பார்ட்டிசிபேஷன், அந்த ஒரு அந்த முறையில் நாம் அமைச்சு நிச்சயம் இதுக்கு வந்து மாற்று திட்டத்தை கொண்டு வரலாம். அதில் தொற்றுநீர் நிபுணர், தெளிப்பு நீர் நிபுணர், இன்றைக்கி வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் நிறைய சொட்டு நீர் தெளிப்பு நீர் பார்த்துருப்பீங்க. அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்கு. அந்த சலுகைகள் என்னென்ன சலுகைகள், எப்படி, என்ன நிலத்துக்கு எப்படி அப்படின்ற அவ்வளோ விஷயங்களும் துல்லியமாக அவர் வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து மக்கள் நேசிப்பாளர். எல்லாத்துக்கு மேலாக ஒரு நீங்கள் கூப்பிட்றீங்க வந்து பேசுவார், நீங்கள் வாங்கலாம் வாங்காமல் போகலாம், அவர் கவலைப்பட மாட்டார். என்னுடைய கடமை நான் சொல்லிவிட்டேன்.
நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளாங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை நான் வந்து வடிவமைச்சு கொடுக்குறேன் அப்படின்வாரு. அவ்வளோ அந்த ஒரு அற்புதமான இவரை போன்ற ஒரு 20-25 பேர் என்னுடன் பணியாற்றுகிறார்கள். அவற்றுக்காக நாங்கள் எங்களுடைய எதிர்கால திட்டம் தண்ணீர் நிறைவான ஒரு தமிழகம், இயற்கை வேளாண்மை அதிகரிக்கின்ற ஒரு தமிழகம், மனவள மேலாண்மை உள்ள ஒரு உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் நானும் அறிவுத்திருக்கோயில் பயிற்சி எடுத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி அறிவுத்திருக்கோயில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் சார்பாகவே அவர்களுடைய சாயலோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. நன்றி.